பாட்டாளி மக்கள் கட்சி என்பது விவசாயிகளோட ஒன்றி போனது, விவசாயிகளுடைய குடும்பம். இந்த குடும்பம் விவசாயத்தை பற்றி சொல்லி தெரிவிக்க வேண்டியதில்லை, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம், என்ன சூழ்நிலை எப்படி இருக்கும், என்ன மாதிரி சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு வரோம், எப்படி ஜீவிக்கிறோம், எப்படி நம்ம குடும்பங்கள்லாம் கிராமத்தில் இருக்கு என்று அவருக்கு நன்றாக தெரியும். இந்த விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மரியாதைக்குரிய ஐயா அவர்களையும் அவருடைய புதல்வர் அன்புமணி அவர்களும் விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இரவும் பகலாக மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக ஒவ்வொரு முறையும் விவசாயிகளை முன்னிறுத்தி விவசாயிகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கிறார்கள். ஆக இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே மா விவசாயம் மிகவும் பாதிக்கப்பட்டது. ஒரு காலத்திலே இந்த மாவட்டம் 75 மாம்பழக்கூழ் தொழிற்சாலைகளை கொண்டிருந்தது. இந்த 75 மாம்பழக்கூழ் தொழிற்சாலைகளும் அனைத்தும் இயங்கும் பொழுது போட்டி போட்டு மாங்காயை வாங்கினார்கள். 1 லட்சம் ஏக்கருக்கு மேல் மாங்காய், ஏறத்தாழ 7 லட்சம் டன் மாங்காய் இந்த மாவட்டத்தில் மட்டுமே உற்பத்தியாகும். படிப்படியாக இது குறைய ஆரம்பித்தது. முதலிலே மத்திய அரசு இந்த தொழிற்சாலைகள் ஆரம்பிப்பதற்கு மானியம் கொடுத்தார்கள், வட்டியில்லா கடன் கொடுத்தார்கள். இதையெல்லாம் பெற்று நடுத்தர விவசாயிகள் 50 விவசாயி 60 விவசாயிகள் சேர்ந்து ஒரு தொழிற்சாலை ஆரம்பித்தார்கள். 2005 2001 வாக்குல இது ஒரு 10 ஆண்டுகள் சிறப்பா போச்சு. போட்டி போட்டு மாங்காய் வாங்கினா உலகத்திலிருந்து எல்லா பயிர்களும் வந்து இங்க மாங்காய் வாங்கி மாம்பழக்கூழ் செஞ்சு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி போகும். ஒரு அதிகமாக இந்த தொழில் செய்கின்ற ஒரு சிலர் திட்டமிட்டு பையர்ஸை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள், வெளிநாட்டு முகவர் எல்லாம். இதுல அந்த ஒரு சில கம்பெனிகளுக்கு ஆர்டர் போகும்போது நடுத்தர தொழில் செய்து கொண்டிருந்த தொழிற்சாலைகள் நசுங்க ஆரம்பித்தது. கருணையே இல்லாமல் வங்கிகள் விவசாயிகளுடைய அந்த கணக்கு 1 வருஷத்துக்குள்ள என்பி ஆக்கி அந்த தொழிற்சாலைகள் மூட வச்சு ஏலம் விட வைத்தார்கள். வங்கிகள் 1 வருஷத்துக்குள்ள ஒரு தொழிலுக்கு எந்த பேங்கும் அப்படி பண்ணக்கூடாது, 5 வருஷம் 10 வருஷமா டைம் கொடுக்கணும், அது பண்ணல. திட்டமிட்டு இந்த தொழிலை நசுக்க வேண்டும் என்பதற்காகவே வங்கி ஏலம் விட்டது. இந்த ஏலத்துல அந்த வங்கியினுடைய தொடர்பில் இருப்பவர்கள் அடிமாட்டு விலைக்கு அந்த தொழிற்சாலையை எடுத்தார்கள். குறிப்பாக 10 கோடி ரூபாய் ஒரு தொழிற்சாலைன்னா வெறும் 1 கோடி 1.25 கோடிக்கு ஏலத்தில் எடுத்து அந்த வங்கி மேலாளரும் அதை எடுத்தவர்களும் பங்கு போட்டுக் கொண்டார்கள். இப்படி பண்ணதனுடைய விளைவு இந்த மாவட்டத்திலே 70 தொழிற்சாலைகள் அழிந்து போய்விட்டன. இதெல்லாம் மத்திய அரசு மானியம் கொடுத்து பண்ண தொழிற்சாலை. ஓஹோன்னு இருந்தது. மாங்காய் வேலை காத்தால ஒண்ணு, மத்தியானம் ஒண்ணு, சாயந்தரம் ஒண்ணு விலையேற்றம் இருந்தது. இப்போ 3 தொழிற்சாலை 4 தொழிற்சாலை வட்டத்துக்குள் வந்துவிட்டது. அவர்கள் விற்பதுதான் விலை, அதுக்கு மேல யாரும் மாங்காய் வாங்க முடியாது. உலக பையர்கள் அத்தனை பேரும் பிடியின்குள் வந்துவிட்டார்கள். ஆக திட்டமிட்டு இந்த செயற்கையாக இந்த விலை குறைப்பை செய்திருக்கிறார்கள். இவர்களிடத்திலே அந்த மாம்பழக்கூழ் போயிட்டா அவர்கள் சொன்ன விலைக்கு தான் அந்த மாம்பழக்கூழை உலக தரவரிசையிலே வாங்குகிறார்கள். கம்மி விலைக்கெல்லாம் விற்கிறது இல்லை. சாதாரண ஒரு தொழிற்சாலை நல்லா இப்ப நடத்திட்டு இருக்கிறவங்க 2000 ஏக்கர் நிலம் வாங்கி வச்சிருக்காங்க. வெறும் 10 கோடி ரூபாய் பேங்க்ல கடன் வாங்கி பண்ணக்கூடிய ஒருத்தர் ஏறத்தாழ 2000 கோடி 3000 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கார். இந்த டிஸ்ட்ரிக்ட் இல்லாம வெளி டிஸ்ட்ரிக்ட் வெளி ஸ்டேட்ல எல்லாமும் நிலம் வாங்கி வச்சிருக்காரு. அந்த மாதிரி பெரியவர்கள் ஒரு ஒருத்தரும் 5 ஃபேக்டரி 6 ஃபேக்டரி 10 ஃபேக்டரி நடத்துறாங்க. இப்ப இவர்களுக்கு எங்கிருந்து வந்தது? அரசியலையும் பின்புலம் இல்லை, இவர்களுடைய மற்ற வருவாய் வர்றதுக்கு வழி இல்லை. ஆமா, ஒரு வருஷத்துக்கு 500 கோடி எப்படி சம்பாதிக்க முடியும் பார்த்தா அத்தனையும் மாம்பழக்கூழ்ல வந்த வருமானம் தான், விவசாயிகளுடைய வருமானம் தான். இன்னும் பல தொழிற்சாலைகள் 2 வருஷமா மாங்காய்க்கு உண்டான பணமே கொடுக்காதவர்களா இருக்கிறார்கள். மாங்காயே வாங்கிட்டாங்க, மாசுக்கு ஒரு தரம் போறாங்க, கேட்கிறாங்க, கொடுக்கிறேன் போப்பான்னு சொல்றாங்க. இவங்களும் ஒரு மரியாதைக்கு விட்டுட்டு வந்துடுறாங்க. இப்படி வருஷக்கணக்கிலே மாங்காய் கொடுக்காத தொழிற்சாலைகளும் இருக்கிறது. திட்டமிட்டு மாங்காய் விவசாயிகளை நசுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு ஒரு விடுவின்னா மத்திய அரசு தலையிட்டால் தான் முடியும். மாநில அரசு ஒன்னும் எதிர்பார்த்து பிரயோஜனம் இல்லை. இவர்கள் விவசாயத்தையே கண்டுக்கவில்லை. மத்திய அரசு மத்திய வேளாண் விளைபொருள் விற்பனை மற்றும் அங்கீகார கமிட்டி ஒன்று இருக்கிறது. இந்த கமிட்டி தான் விவசாய விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் பண்ணுகின்ற கமிட்டி. இந்த கமிட்டி 1 கிலோ நெல்லுக்கு 5 பைசா 6 பைசா 10 பைசாவுக்கு மேல இது மாநில அரசு
தன்னுடைய விலை கட்டுப்பாடு 2 பைசா 1 பைசா ஏற்றுவார்கள். அது ஆதரவு விலைன்னு 60 ரூபாய் தான் ஒரு கிலோ, ஒரு குவிண்டாலுக்கே வச்சிருக்காங்க. அப்ப கணக்கு போடுங்க, 60 ரூபாய்னா 100க்கு எவ்வளவு ஆச்சு? 8 ஆச்சு. இவ்வளவுதான் ஆதரவு விலைக்கு நெல்லுக்கு கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். இப்படி இந்த நெல்லுக்கு மற்ற பயிர்களுக்கும் செய்கிறார்கள். இன்றைக்கு கரும்பு என்பது நம்முடைய தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே 3 தொழிற்சாலைகள், ஒன்னு பாலகோடு, அரூர், கேத்தாண்டல்லிக்கு கரும்பு போகும். இவர்கள் இந்த கரும்பு விவசாயிகளை நசுக்கி நசுக்கி விலை கொடுக்காமல் இந்த மாவட்டத்திலே 90% கரும்பை விட்டுட்டு வேற பயிருக்கு போயிட்டோம். இப்போ இந்த மாங்காய்க்கும் அதே நிலைமை தொடர்ந்தால் இன்னும் 4 ஆண்டுகளிலே படிப்படியாக மாந்தோப்பு குறையும், விவசாயிகள் மாற்றுத் தொழிலுக்கு போயிடுவார்கள். இன்னொன்னு, நம்முடைய குழந்தைகள் எல்லாம் 40 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க யாரும் இப்ப நம்ம கிராமத்தில் எந்த வீட்லயும் கிடையாது. என்னோட இந்த கஷ்டம் போகட்டும் மக்களே, நீங்க போய் பொழைச்சிக்கான நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நாம அனுப்பிச்சிட்டோம். நம்ம வயசான நாம தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் 10 ஆண்டு தான் நம்மால் இந்த விவசாயம் பண்ண முடியும். என்ன நிலம் என்பது மதிப்பு மிக்கது. இது நம் கையை விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த நிலத்தை நாம் பாதுகாக்கிறோம். இன்னும் 10 ஆண்டுகள் போய் இந்த விவசாயம் அழியக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா வரும். இன்றைக்கே உலக நாடுகளில் உணவு பற்றாக்குறை. போன வருஷமெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலோன்ல 1 கிலோ அரிசி 2500 ரூபாய் வித்துச்சு, ஒரு தோசை 1500 ரூபாய் வித்துச்சு, ஒரு கிலோ மஞ்சள் 7000 ரூபாய் வித்துச்சு. 1 கிலோ மஞ்சள் இங்க 7000 ரூபாய் ஒரு குவிண்டாலே வாங்க மாட்டேன்ட்டான், கடத்தின் போனா புடிச்சா. இப்படி விவசாய விளைபொருள் உலக அளவில் விற்கிறதுக்குண்டான சூழ்நிலை நன்றாகவே இருக்கிறது. உற்பத்தி செய்கின்றதுக்கு தமிழ்நாட்டிலே விவசாயிகள் தயாராகவும் இன்னும் இருக்கிறார்கள். அளவுக்கு மீறி உணவு உற்பத்தி பண்ணிட்டோம், அரசாங்கம் கொள்முதல் செய்ய மறுக்கிறது. ஆக இங்கு உற்பத்தி பண்ண உணவை உலக அளவிலே மார்க்கெட் பண்ணி விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்க செய்தால் விவசாயிகள் மானியம் கேட்க மாட்டோம், இலவசம் கேட்க மாட்டோம், எதுவுமே கேட்க மாட்டோம். நம்ம உற்பத்தி பண்ண பொருளுக்கு சரியான விலை கிடைச்சா நம்ம ஒரு சாதாரண 4 ஏக்கர் விவசாயி கூட வருஷம் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும். அந்த அளவுக்கு நம்முடைய உழைப்பை திட்டமிட்டு மத்திய அரசும் மாநில அரசும் நசுக்கி கொண்டிருக்கிறது, பிழிந்து கொண்டிருக்கிறது. கரும்பு சர்க்கரையால் எப்படி கரும்பு பிழிகிறதோ அந்த போல் நம்முடைய ரத்தத்தை இந்த அரசுகள் பிரிந்து இங்கே அளிக்கிறது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நெசம். ஆகவே இதை மாற்ற வேண்டும். விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்க வேண்டும், பொருளாதாரத்திலே முன்னேற வேண்டும். நகரத்தில் 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க கூட 2 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு கீரை கிடைக்குமான்னு எதிர்பார்க்கிறான். நீங்க மார்க்கெட்டுக்கு போங்க, 5 ரூபாய்க்கு இன்னும் கேட்கிறான். எங்க கேட்கறீங்க? 10 ரூபாய் ஒரு கட்டு கீரைன்னா இதெல்லாம் விலை ஜாஸ்தி, எனக்கு 5 ரூபாய்க்கு கொடுன்னு கேட்கிறான். ஆக கன்சியூமர் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் அவன் கார்ல ஏசி கார்ல வர்றவன் ஏசி ரூம்ல வர்றான், 5 ரூபாய்க்கு இன்னும் கீரை கட்டு எதிர்பார்க்கிறான். அப்போ விவசாயிகளுடைய உழைப்பை இன்னும் அவர்கள் சுரண்டி சாப்பிட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த நிலைமையை மாற்றுவதற்காகத்தான் ஐயா வந்திருக்கிறார். விவசாயிகளுக்கு ஒரு சூழ்நிலை, நல்ல ஒரு வருங்காலத்தை வர வேண்டும் என்று உங்களை மனதார வரவேற்கிறோம். எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம்.